வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். வாடிக்கையாளர் சேவை அப்படிங்கிறது இப்போலாம் எப்படி தலைகீழா மாறிடுச்சு தெரியுமா? குறிப்பா ஒரு வரி கோடிங் கூட இல்லாம வாட்ஸ்அப்ல ஏஐ ஏஜென்ட்களை உருவாக்குறது மூலமா பிசினஸ்லாம் எப்படி கஸ்டமர் சர்வீஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த விளக்க பதிவுல நாம தெளிவா புரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பத்திலே இந்த நம்பர்ஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல வருஷமா நிறுவனங்கள் நம்பியிருந்த சாதாரண இமெயில் மார்க்கெட்டிங்கோட ஓபன் ரேட் வெறும் 25% தான். ஆனா வாட்ஸ்அப் மெசேஜிங்கோட ஓபன் ரேட் அபாரமான 98%. மக்கள் அவங்க இன்பாக்ஸை செக் பண்றாங்களோ இல்லையோ கண்டிப்பா வாட்ஸ்அப்பை செக் பண்ணிடுவாங்க அப்படிங்கறத இது அப்பட்டமாக காட்டுது. இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க. வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்ற முறையில ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் இது. இதைத்தான் நாம கான்வர்சேஷனல் காமர்ஸ் அல்லது உரையாடல் வணிகம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு நிறுவனத்துக்கும் வாடிக்கையாளருக்கும் நடுவுல நடக்கிற விஷயங்களை வாட்ஸ்அப் மாதிரி மெசேஜிங் தளங்கள் மூலமா உடனுக்குடன் அதுவும் ஆட்டோமேட்டிக்கா நடத்துவோம். இப்போல்லாம் மக்களோட கவனத்தை ஈர்ப்பது ரொம்பவே கஷ்டம். அந்த அட்டென்ஷன் எக்கனாமிக்ஸ்ல நாம ஜெயிக்கணும்னா வாடிக்கையாளர்கள் எங்க இருக்காங்களோ அங்கே போய் அவங்க கிட்ட பேசுறது தான் ரொம்ப முக்கியம். சரி, இந்த விளக்கப்பதிவுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதலாவது கவன ஈர்ப்பு பொருளாதார மாற்றம், இரண்டாவது சாட்போர்டுகள் மற்றும் ஏஐ ஏஜென்ட்களுக்கு இடையான வித்தியாசம், மூன்றாவது நோ கோட் புரட்சி, நான்காவது ஆட்டோமேஷன் வடிவமைப்பு மற்றும் கடைசியா பிசினஸ் ROI. இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல இந்த கவன ஈர்ப்பு பொருளாதார மாற்றம் பத்தியும் மெசேஜிங் ஏன் ஜெயிக்குது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஓகே, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். பல்க் வைஸ் மாதிரி தளங்கள்ல இருக்கிற ஒரு அட்டகாசமான கட்டமைப்பு தான் இந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரேம்வொர்க், அதாவது ஒருங்கிணைந்த கட்டமைப்பு. முன்னாடிலாம் வாட்ஸ்அப் ஏபிஐக்கு மாறினா நார்மல் வாட்ஸ்அப்ல இருக்கிற வாய்ஸ் கால் வீடியோ கால்லாம் பண்ண முடியாது. ஆனா இப்போ அப்படி இல்ல. ஒரே நம்பர்ல நீங்க நார்மல் வாட்ஸ்அப்பையும் யூஸ் பண்ணலாம், ஏபிஐயும் யூஸ் பண்ணலாம். வாடிக்கையாளர்கள் கிட்ட நேரடியா பேசுற அந்த ஹியூமன் டச் மிஸ் ஆகாமலே ஆயிரக்கணக்கான ஆட்டோமேட்டிக் மெசேஜ்களையும் உங்களால ஈஸியா அனுப்ப முடியும். அடுத்து பழைய சாட்போர்ட்களுக்கும் இப்போ இருக்கிற ஏஐ ஏஜென்ட்டுகளுக்கும் என்ன வித்தியாசம், இந்த தொழில்நுட்பம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். பழைய சாட்பாட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி தான் பதில் சொல்லும். இஃப் தென் அப்படிங்கிற ரூல்ஸ் படி நாம என்ன கேட்குறோமோ அதுக்கு மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு செம கடுப்பாயிடும். ஆனா நவீன ஏஐ ஏஜென்ட்ஸ்கள் அப்படி கிடையாது. அவங்க வாடிக்கையாளரோட தேவையை முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டு செயல்படுற ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. உங்க பிராண்டோட டோன்லயே ரொம்ப இயல்பா அவங்க கிட்ட பேசுவாங்க. இதுல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஏஐ ஏஜென்ட்டுகளோட சேஃப்டி தான். இப்போ யாராவது மருத்துவம் அல்லது சட்டம் சம்பந்தமா சென்சிட்டிவான கேள்விகள் கேட்டா ஏஐ உடனே கஸ்டமரோட உள்நோக்கத்தை, அதாவது இன்டென்ட்டை கண்டுபிடிச்சிடும். தப்பு தப்பா பதில் சொல்லாம ரொம்ப ஸ்மார்ட்டா அந்த சாட்டை அப்படியே ஒரு மனிதர்கிட்ட மாத்தி விட்டுடும். ஒரு பிராண்டோட நற்பெயரை காப்பாத்துறதுல இதுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. மூன்றாவதா நோ கோட் புரட்சி, அதாவது எந்த கோடிங்கும் இல்லாம எப்படி இந்த பாட் லாஜிக்க உருவாக்குறதுன்னு பாப்போம். ஒரு காலத்துல வாட்ஸ்அப் பாட் உருவாக்குறது டெவலப்பர்ஸ்க்கு ஒரு பெரிய தலைவலியாவே இருந்துச்சு. பல 100 வரிகள்ல கோட் எழுதும்போது அது பார்க்கறதுக்கே ஒரு சிக்கலான ஸ்பகெட்டி நூடுல்ஸ் மாதிரி ரொம்ப குழப்பமா மாறிடும். எங்க தப்பு நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய டாஸ்கா இருக்கும். இந்த வரலாற்று பிரச்சனைக்கு தீர்வா வந்தது தான் இந்த நோ கோடு தளங்கள். இந்த டயாஃப்ளோ, சினர்ஜி கோட்ஸ் மாதிரி தளங்கள் விஷுவல் ஃப்ளோ பில்டர்களை கொண்டு வந்தாங்க. இது உண்மையிலேயே ஒரு மேஜிக் மாதிரி தாங்க. நீங்க ஒரு வரி கோடு கூட எழுத தேவையில்ல. சும்மா அந்த நோட்களை டிராக் அண்ட் டிராப் செஞ்சாலே போதும், உங்களுக்கான ஒரு சாட் ஃப்ளோவை வரைபடமா டிசைன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சாதாரணமா பேசுற மொழியிலேயே கமாண்ட் கொடுத்து கூட ஏஐ மூலமா ஃப்ளோக்களை ஈஸியா உருவாக்கிக்கலாம். நான்காவதா ஆட்டோமேஷன் வடிவமைப்பு. எக்ஸாக்ட்டா எப்படி உங்களுக்கான ஃப்ளோவை நீங்களே உருவாக்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இத பண்றது ரொம்ப சிம்பிள்ங்க. முதல்ல ஒரு ட்ரிக்கர் வார்த்தையை செட் பண்ணணும். உதாரணத்துக்கு பிரைஸ் அல்லது மெனு அப்படிங்கிற வார்த்தையை கஸ்டமர் டைப் பண்ண உடனே பாட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெல்கம் மெசேஜ் அனுப்புற மாதிரி செட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ஈஸியா கிளிக் பண்ற மாதிரி பட்டன்கள், போட்டோக்கள்னு ஊடாடும் மீடியாவை சேர்க்கணும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா உங்க வாட்ஸ்அப் பாட் ரெடி. ஆனா இங்க ஒரு முக்கியமான ரூல் இருக்கு, கவனமா கேட்டுக்கோங்க. அதுதான் மெட்டாவோட 24 மணி நேர விதி. வாடிக்கையாளர் உங்ககிட்ட கடைசியா ஒரு மெசேஜ் அனுப்புனதுல இருந்து சரியா 24 மணி நேரத்துக்குள்ள மட்டும்தான் நீங்க அவங்களுக்கு ஃப்ரீயா சாதாரண மெசேஜ் அனுப்ப முடியும். அந்த டைம் தாண்டிடுச்சுன்னா மெட்டா அப்ரூவ் பண்ணின டெம்ப்ளேட் மெசேஜ்களை மட்டும்தான் நீங்க அனுப்ப முடியும். யாருக்கும் ஸ்பாம் மெசேஜ் போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த ரூல்.
வாடிக்கையாளர்கள் எப்பவுமே பெருசா டைப் பண்ணிட்டு இருக்க விரும்ப மாட்டாங்க இல்லையா? அவங்க வேலையை ஈஸியாக்க தான் வாட்ஸ்அப் பல ஊடாடும் அம்சங்களை கொடுக்குறாங்க. அவங்க சும்மா கிளிக் பண்றதுக்கு சிடிஏ பட்டன்கள், லிஸ்ட்கள் எல்லாம் இருக்கு. அதோட வாடிக்கையாளரோட பேரு, அவங்க ஆர்டர் நம்பர் இது எல்லாம் டைனாமிக் வேரியபிள்ஸ் மூலமா ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பர்சனலா மெசேஜ் அனுப்புற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். கடைசியா பிசினஸ் ROI. இந்த ஆட்டோமேஷனால வணிகத்துல என்ன மாதிரியான வளர்ச்சி, என்ன தாக்கம் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாம். பாரம்பரிய முறைக்கும் இந்த வாட்ஸ்அப் ஆட்டோமேஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பாருங்களேன். ஒரு காலத்துல கஸ்டமருக்கு பதில் சொல்ல பல மணி நேரம் ஆகும். ஆனா இப்போ 24 மணி நேரமும் உடனடியா ரிப்ளை போயிடும். இதனால வாடிக்கையாளர் சேவைக்கான செலவு வெறும் 6 மாசத்துல 50% வரைக்கும் குறையுது. கன்வர்ஷன் ரேட் பாத்தீங்கன்னா 2லிருந்து 3 மடங்கு அதிகமாகுது. எந்த ஒரு பிசினஸ்க்கும் இது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் மாதிரி தான். அது மட்டும் இல்லாம என் ஆர்டர் எங்கே அப்படிங்கிற கேள்விதான் இ-காமர்ஸ் பிசினஸ்ல கஸ்டமர்ஸ் அதிகமா கேட்கிற ஒரு விஷயம். இத நாம WISMO அப்படின்னு சொல்லுவோம். உங்க வாட்ஸ்அப் பாட் கூட WooCommerce, Shopify மாதிரி தளங்களை இணைச்சிட்டீங்கன்னா ஆர்டர் அப்டேட்ஸ் எல்லாமே வாடிக்கையாளருக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இதனால கஸ்டமர் சப்போர்ட் டீமுக்கு வர்ற பெரிய பிரஷர் சுலபமா குறைஞ்சிடும். ஆக இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உரையாடல் தொழில்நுட்பத்தோட பயணம் வெறும் நிலையான பாட்களை தாண்டி தன்னாட்சி பெற்ற AI ஏஜென்ட்டுகளை நோக்கி ரொம்ப வேகமா நகர்ந்துட்டு இருக்கு. ஆமாங்க, இனிமே டெக்னாலஜி நாம என்ன கமாண்ட் கொடுப்போம்னு வெயிட் பண்ண போறது கிடையாது. கஸ்டமரோட தேவையை முன்கூட்டியே கணிச்சு அதுவே ரொம்ப ஸ்மார்ட்டா செயல்பட போகுது. இறுதியா உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டு இந்த விளக்கப்பதிவை நான் முடிக்கிறேன். இந்த AI ஏஜென்ட்டுகள் எந்த ஒரு மனுஷனோட உதவியும் இல்லாம முழுமையா தன்னாட்சி பெறும்போது எதிர்காலத்துல உங்க பிசினஸ் எந்த அளவுக்கு ஆட்டோமேஷனா மாறும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப புரட்சிக்கு நடுவில் இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.